ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். எந்த பூஜை அறை சுத்தமாக இருக்கிறதோ அங்கு தெய்வங்கள் தானாகவே வந்து குடியேறுவார்கள். பூஜை அறையை சுத்தம் செய்ய ஒருபோதும் துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சுத்தமான துணியை எடுத்து பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையில் கடவுளுக்கு படைக்கப்பட்ட பூக்களை சிதறவிடக்கூடாது. அவற்றை ஒரு உரையில் வைத்து நீங்கள் நதிகளுக்கு செல்லும் போது ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் ஏதேனும் பசுமையான மரங்களுக்கு பூஜைக்கு பயன்படுத்திய பூக்களை போட வேண்டும். பூஜைக்கு பயன்படுத்திய பூக்களை அனைவரும் நடக்கும் இடத்தில் போடக்கூடாது. அவற்றை மற்றவர்கள் காலால் மிதிக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாவ செயல் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தீபாராதனை செய்யக்கூடிய புகையால் பூஜை அறையில் கருப்பு நிறத்தில் கரைகள் உண்டாகும். அப்படி கருப்பு நிறத்தில் படிந்திருக்கும் கரையை முதலில் ஒரு ஈரத்துணியால் சுத்தமாக துடைக்க வேண்டும். பிறகு சோப்பு நீரால் பூஜை அறையை சுத்தமாக கழுவி அந்த பூஜை அறைக்கு மஞ்சள் மற்றும் குங்குமப் பொட்டு வைக்க வேண்டும். மரத்தால் செய்யப்பட்ட பூஜை அறையாக இருந்தால் ஒரு ஈரத்துணியை எடுத்துக்கொண்டு அந்த அறையை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையில் அரிசி மாவால் கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். கடவுளின் சிலைகள், புகைப்படங்கள் ஆகியவற்றை நேரடியாக கீழே வைக்கக்கூடாது. ஒரு காகிதத்தின் மீதோ அல்லது துணியின் மீதோ வைக்க வேண்டும். கடவுளின் படங்களை ஒரு உலர்ந்த துணியால் துடைத்து பின்னர் சந்தன பொட்டு மற்றும் குங்கும பொட்டு வைக்க வேண்டும். பயன்படுத்தப்படும் தீப ஆராத்தி விளக்குகளை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆராத்தி விளக்குகள் பிசுபிசுப்பாக இருப்பதால் அவற்றை சோப்பு நீரில் ஊற வைத்து பின்னர் அவற்றை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். தீப ஆராதனை காட்டும்போது விளக்குகள் ஈரமாக இருக்கக்கூடாது. கடவுளுக்கு பயன்படுத்தப்படும் செம்பு பாத்திரங்கள், வெள்ளி மற்றும் பித்தளை பாத்திரங்களை புளி அல்லது எலுமிச்சை கொண்டு சுத்தம் செய்யலாம். வெள்ளி சிலைகளை உப்பு அல்லது எலுமிச்சை கொண்டு சுத்தம் செய்யலாம். அசுத்தமான பூஜை அறையில் ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அந்த பூஜையானது பலிக்காது. தெய்வத்தின் பூஜை அறையை வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையை எந்த சூழ்நிலையிலும் சுத்தம் செய்யக்கூடாது. வாரத்தில் வரும் வியாழக்கிழமையன்று பூஜை அறையை சுத்தம் செய்யலாம் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அதே போல அமாவாசையன்று, ஏகாதசி, துவாதசி மற்றும் பண்டிகை நாட்களில் பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாது. கடவுளின் படங்களை வியாழக்கிழமையன்று சுத்தம் செய்து கடவுளை வணங்கினால் அந்த கடவுளின் அருள் கிடைக்கும். யாராவது வாரத்திற்கு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செய்ய முடியாவிட்டால் மாதத்திற்கு ஒரு முறையாவது பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்யும் போது கடவுளை நினைத்து சுத்தம் செய்ய வேண்டும். கிழிந்த கடவுள் படங்கள் அல்லது விளக்குகள் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் அதிக கடவுள் படங்களையும் வைக்கக்கூடாது. ஒரு கடவுளுக்குரிய சிலை அல்லது படம் ஒன்றுதான் இருக்க வேண்டும். நின்ற நிலையில் உள்ள லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. நடனம் ஆடும் அறையில் தவிர நடராஜர் சுவாமியின் சிலையையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. பசுவின் சிலையை பூஜை அறையில் வைத்தால் நல்ல சுப பலன்கள் கிடைக்கும். சிரிக்கும் புத்தரை பூஜை அறையில் வைக்கவே கூடாது. உங்கள் தெய்வத்திற்கு எதிரே ஒரு செம்பு பாத்திரத்தில் கடல் சிப்பிகளையும் சில சில்லறை நாணயங்களையும் போட்டு வைத்தால் லக்ஷ்மி தேவியினுடைய அருளானது நிச்சயமாக கிடைக்கும். லக்ஷ்மி தேவியின் சிலையை ஒருபோதும் வாசலுக்கு எதிரே வைக்கக்கூடாது. அப்படி வைப்பதால் லக்ஷ்மி தேவி வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார் என்று பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வருகின்றது. பார்வதி பரமேஸ்வரர்களின் புகைப்படத்தை வடகிழக்கு திசையில் வைத்தால் பரமேஸ்வரரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். கணபதியின் உருவச்சிலையை வடக்கு திசையில் வைப்பது நல்லது. வடகிழக்கு திசையில் துர்கா தேவியின் உருவச்சிலையை வைப்பதால் புதனின் அருள் கிடைத்து நிதி சிக்கல்களில் இருந்து வெளிவர முடியும். பூஜை அறையில் எப்போதும் சிறிய சிலைகள் அல்லது சிறிய படங்களை வைத்துக் கொள்வதுதான் நல்லது. பெரிய சிலைகள் அல்லது பெரிய படங்களை வைத்தால் ஒவ்வொரு நாளும் மகா நைவேத்தியத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஆஞ்சநேய சுவாமி சிலையை தென்கிழக்கு திசையில் வைப்பதன் மூலம் தீய சக்திகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சாய்பாபா சிலையை வடமேற்கு திசையில் வைப்பதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். நிற்கும் நிலையில் இருக்கும் உள்ள லக்ஷ்மி தேவியின் புகைப்படங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடாது. லக்ஷ்மி தேவி நிற்கும் புகைப்படம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது என்று அர்த்தம். வீட்டில் பூஜை அறையை எந்த சூழ்நிலையிலும் தெற்கு திசையில் கட்டக்கூடாது. அவ்வாறு கட்டுவது அவ்வளவு உகந்தது அல்ல. ஒவ்வொரு நாளும் தினமும் பூஜை செய்ய வேண்டும். விளக்கேற்றுவது, கடவுளுக்கு பூக்கள் வைத்து பூஜை செய்வது இவை அனைத்தும் சாதாரணமாக நாம் எல்லோரும் பின்பற்றுவதுதான். ஆனால் பூஜை செய்யும் போது பயன்படுத்தும் பூக்களை பற்றி ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பூஜை செய்து விட்டோம் என்று பக்தியுடனும் சிரத்தையுடன் பூஜை செய்ய வேண்டும். அதே போல எந்த பூக்களை வைக்கிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம். பூஜையில் பூக்களுக்கு என்று தனித்துவம் உண்டு. பூக்கள் இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் முழுமையடையாது. எல்லா வகையான பூக்களும் பூஜைக்கு ஏற்றவை அல்ல.
என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். கடவுளை வணங்கும் போது பூக்களுக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. எந்த பூக்களால் பூஜை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். கடவுளுக்கு வைத்த பூவானது கீழே விழுந்தால் மீண்டும் அதை கடவுளுக்கு வைக்கலாமா என்ற சந்தேகங்கள் இன்று நம்மில் பல பேருக்கு இருக்கின்றது. முகலி பூக்களை ஒருபோதும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த பூ பூஜைக்கு உதவாது என்ற சாபமும் உள்ளது. அதே போல சாமந்தி பூக்களை பூஜைகளில் பயன்படுத்தவே கூடாது. முட்கள் கொண்ட பூக்கள், இதழ்கள் உதிர்ந்த பூக்கள் இவற்றை பூஜைக்கு பயன்படுத்தவே கூடாது. பாரிஜாத பூக்களை தவிர வேறு எந்த பூக்களும் தரையில் விழுந்தாய் அவை கடவுள் வழிபாட்டில் பயன்படுத்தப்படக்கூடாது. பூஜையின் போது கடவுளுக்கு பூக்களை சமர்ப்பிக்கும் முன் அவற்றின் மீது தண்ணீர் தெளித்து கழுவக்கூடாது. விஷ்ணுவுக்கு ஊமத்தம் பூக்களை எந்த சூழ்நிலையிலும் சமர்ப்பிக்க கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் அடிக்கடி தடங்கல்கள் ஏற்படலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானை சிவப்பு செம்பருத்தி பூக்களால் வழிபடுவதன் மூலம் தடங்கல்கள் நீங்கி உங்கள் பணியில் வெற்றி பெறுவீர்கள். முழுமையாக மலர்ந்த பூக்களை மட்டுமே கடவுளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தாமரையை மட்டும் முட்டாக சமர்ப்பித்தாலும் அதில் குற்றமில்லை. ஐஸ்வர்யத்திற்கு அதிதேவதையான லட்சுமி தேவிக்கு பிடித்தமானவை தாமரை பூக்கள். தாமரை பூக்களை கொண்டு லட்சுமி தேவியை அர்ச்சித்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். சிவனுக்கு சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். வில்வ இலை கொண்டும் நீங்கள் சிவனை அர்ச்சனை செய்யலாம். ஒரு முறை பயன்படுத்திய வில்வ இலைகளை 3 நாட்கள் மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தலாம். 108 செம்பருத்தி பூக்களால் அம்மனை பூஜித்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உம்மத்தை எருக்கை பூக்களால் விநாயகரை பூஜித்தால் உங்கள் ஆசைகள் அனைத்தும் விரிவாகவே நிறைவேறும். இந்த பூக்கள் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானவை. நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கக்கூடியவை. இந்த பூக்களால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும் போது உங்கள் கஷ்டங்கள் தீரும். துளசியை தவிர மற்ற எல்லா பூக்களையும் விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம். அனுமனுக்கு மல்லிகை பூக்கள் மிகவும் பிடிக்கும் என்பதால் ஆஞ்சநேய சுவாமி பூஜையின் போது மல்லிகை பூக்களாக சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழையும் மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து உங்கள் விருப்பத்தை சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். வீட்டில் செம்பருத்தி செடி வளர்ப்பதால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும். சுவாமி படத்திற்கு சூடி இருக்கக்கூடிய பூக்களானது நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கீழே விழுந்தால் அதைவிட அதிர்ஷ்டம் வேறு எதுவும் இல்லை. இப்படி கோவிலில் சாமிக்கு அருகில் இருக்கக்கூடிய பூவானது நீங்கள் சென்றவுடன் கீழே விழுந்தால் நீங்கள் விரும்பியது விரைவில் நிறைவேறும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி உதிர்ந்த பூவை கையால் எடுத்து கண்களில் உற்றிக்கொண்டு சுவாமி உங்கள் அனுகிரகம் என்று சொல்லி அருகில் வைத்து கொள்ள வேண்டும். பூ கீழே விழுந்தவுடன் எடுக்கக்கூடாது. முதலில் பூஜையை முடித்துவிட்டு பூஜை முடிந்ததும் கீழே விழுந்த பூவை எடுக்க வேண்டும். ஆனால் கடவுளுக்கு வைத்த பூவை கீழே வைத்தால் மீண்டும் கடவுளுக்கு வைக்கக்கூடாது. ஏனென்றால் இது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற கடவுள் கொடுத்த அருள். அந்த அருளை நிராகரித்தால் விருப்பங்கள் நிறைவேறாது. பூஜை செய்யும் போது பூ படத்திலிருந்து கீழே விழுந்தால் அது சுவாமியின் அருள் என்று அர்த்தம். மனதார சுவாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும். பூவை மீண்டும் சுவாமிக்கு சமர்ப்பிக்க கூடாது. கடவுளுக்கு சமர்ப்பித்த பூக்கள் கீழே விழுந்தால் எந்த சந்தேகமும் இல்லாமல் இதை செய்யுங்கள். நிச்சயமாக கடவுள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். அப்போதுதான் உங்கள் வீடு லட்சுமியின் வசிப்பிடமாக மாறும். லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் இருப்பாள். அது இதை போன்ற விஷயங்களை செய்து வந்தால் அவர்கள் வீட்டில் சரியான நேரத்தில் தேவையான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும்.